ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழகத்தில் ஜனநாயக திருவிழா களை கட்டியுள்ள சூழலில் அரசியல் கட்சிகள் பம்பரமாக சுழன்று வருகின்றன. ஆட்சியை தக்க வைக்க திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும், இழந்த ஆட்சியை மீண்டும் பிடிக்க அதிமுக தலைமையிலான எதிர்க்கட்சிகளும் படு தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். இரு தரப்பிலிருந்தும் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசி வருகின்றனர். இதனிடையே புதுவரவாக வந்திருக்கும் தாவேகாவும் தனது சார்பில் இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு என பல வாக்குறுதிகளை அறிவித்து வருகிறது. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் கடந்த 30ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. முதல் நாளான 30ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தான் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதே சமயம் அன்றைய தினமே தாவேகா தலைவர் விஜயும் தான் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் அரசு விடுமுறை என்பதால் அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதனிடையே பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடும் விஜய் ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரை தொடர்ந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடும் துணை முதல்வர் உதயநிதியும் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வந்த நிலையில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் நடந்த ஒரு சம்பவம் பெரும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்மிடிப்பூண்டி தொகுதியில் திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான கோவிந்தராஜன் களமிறக்கப்பட்டுள்ளார். அதிமுக சார்பில் வி சுதாகர் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இருவரும் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தனர். அப்போது முதலில் அதிமுக வேட்பாளர் சுதாகர் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்தபோது எதிர் திசையில் வந்த திமுக வேட்பாளர் கோவிந்தராஜனின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். உடனே கோவிந்தராஜன் அதிமுக வேட்பாளர் சுதாகருக்கு வாழ்த்துக்களை வழங்கி அனுப்பி வைத்தார். தமிழக தேர்தல் களத்தில் அதிமுகவும் திமுகவும் பிரதான எதிர்க்கட்சிகளாக இருக்கும் சூழலில் திமுக வேட்பாளரின் காலில் அதிமுக வேட்பாளர் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிய சம்பவம் அந்த பகுதியினர் மத்தியில் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.